வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நோட்டீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த நோட்டீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் செக்ஷன் கீழே தான் நோட்டீசஸ் கொடுக்குறாங்க. செக்ஷன் 73, 74, 74A இதுல இருந்து உங்களுக்கு நோட்டீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த செக்ஷன் நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களால நோட்டீசஸ் வந்து ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பெனால்டி எவ்வளோ பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும், இந்த நோட்டீஸ் எதுக்காக வேண்டியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதை எல்லாமே நம்ம வீடியோவில் ஃபர்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த வீடியோடைய அஜெண்டா பார்த்தீங்கன்னா கம்பேர் செக்ஷன் 73க்கும் 74க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, 74க்கும் 74Aக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத கம்பேரிசன் பார்க்கலாம். தென் பெனால்டி, உங்களுக்கு இந்த செக்ஷன் கீழே ஆர்டர் கொடுக்குறாங்க அல்லது எஸ்சிஎன் வந்துருச்சு அப்படின்னா பெனால்டி எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தென் ஃபைனலா டைம் லிமிட், இந்த செக்ஷன் கீழே உங்களுக்கு நோட்டீஸஸா இருக்கட்டும் அல்லது ஆர்டரா இருக்கட்டும் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த டைம் லிமிட்டுக்குள்ளதான் உங்களுக்கு இந்த எஸ்சிஎனா இருக்கட்டும் அல்லது ஆர்டரா இருக்கட்டும் அதை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கான டைம் லிமிட் என்ன, அந்த டேட்டோட நம்மளுடைய ஸ்லைடில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தரா நம்மளுடைய ஸ்லைடை மூவ் பண்ணலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 73ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஐடிசியை வந்து ராங்கா வந்து கிளைம் பண்ணிட்டீங்க, ஸோ எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணிட்டீங்க. ஸோ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்ஷன் 73ல உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுவே 74ல கொடுக்கறதுக்கு உண்டான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஐடிசியை வந்து கிளைம் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் அது ஒரு போகாஸ். ஸோ இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செக்ஷன் 74ல தான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டீசஸ் வந்து கொடுப்பாங்க. செக்ஷன் 74A தான் புது செக்ஷன், இப்போ வந்திருக்க செக்ஷன் ஃபினான்ஷியல் 24-25ல இருந்து இது அப்ளிகபிள். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, நீங்க ஃப்ராட்லண்ட்ல ஈடுபட்டாலும் சரி, நான் ஃப்ராட்லண்ட்ல ஈடுபட்டாலும் சரி 74A தான் இனிமே வந்து நோட்டீசஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் 24-25க்கான மிஸ்மேச்சஸா இருக்கட்டும் அல்லது நீங்க போகாஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ 74Aல இருந்தா 24-25ல இருந்து உங்களுக்கு இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுது. நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா 22-23, 23-24லாம் உங்களுக்கு நோட்டீசஸ் கொடுக்கணும் அப்படின்னா 73லயும் 74லயும் கொடுப்பாங்க. 24-25ல இருந்து 74Aல தான் உங்களுக்கு நோட்டீசஸா இருக்கட்டும் அல்லது ஆர்டரா இருக்கட்டும் கொடுப்பாங்க. ஸோ தென் ஃபைனலா நம்ம பார்க்க போறது டைம் லிமிட். என்ன டைம் லிமிட்குள்ள ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு 73ல ஒரு நோட்டீசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வித்தின் 3 மந்த்துக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுவே 74ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா வித்தின் 6 மந்த்துக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்திருக்க புது செக்ஷன்ல செக்ஷன் 74ல வித்தின் 12 மந்த் வரைக்கும் டைம் இருக்கு அவங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்க ஃபர்தரா கிளாரிஃபிகேஷன் சப்மிஷன்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கலாம். தென் ஃபைனலா ஆர்டர். ஒரு ஆர்டரை எப்போ பாஸ் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, செக்ஷன் 73ல உங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆனுவல் ரிட்டர்ன்ல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அதுவே 74ல அவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ள பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஆனுவல் ரிட்டர்ன்ல இருந்து. 74ல என்ன சேஞ்சஸ் அப்படின்னா 4.5 இயர்ஸ்க்குள்ள அவங்க ஆர்டர் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபைனல் இது வந்து பெனால்டி. பெனால்டி வந்து எப்போ உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா, நீங்க வந்து செல்ஃபா முன் வந்து ஒரு ஐடிஸை வந்து கிளைம் பண்ணிட்டீங்க. பட் செல்ஃபா முன் வந்து நீங்க அந்த ஐடிசி எடுத்த ஐடிசியா பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெனால்டி அப்ளிகபிள் ஆகாது. அந்த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் எப்போ அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா, ஐடிசி அவைல் பண்ணிட்டீங்க பட் நாட் யூட்டிலைஸே பண்ணல அப்படின்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ்ல தான் அந்த டாக்ஸ் இருக்கு, எடுத்த ஐடிசி டாக்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்டி அப்ளிகபிள் ஆகாது, இன்ட்ரெஸ்டும் அப்ளிகபிள் ஆகாது. ஒருவேளை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்சிஎன் வரதுக்கு முன்னால நீங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்டி அப்ளிகபிள் ஆகாது. டாக்ஸையும் இன்ட்ரெஸ்டையும் நீங்க கட்டணும். அதுவே 74ல நீங்க ஒரு போகாஸ்ல இன்வால்வ் ஆயிட்டீங்க, நீங்களாம் வந்து மனம் முன் வந்து பே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா 15% நீங்க பே பண்ணலாம். அதுவே 74Aல நீங்களா மனம் வந்து ஒரு ஃப்ராட்லன்ட் கேசஸ்ல இன்வால்வ் ஆயிட்டீங்க, வந்து பே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 50% கண்டிப்பா பே பண்ணணும். தென் ஒரு எஸ்சிஎனை இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா, எஸ்சிஎன் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க டாக்ஸையும்
பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா வித்தின் இன்ட்ரெஸ்ட்டையும் வித்தின் 13 டேஸ்க்குள்ள நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பெனால்ட்டி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதுவே நீங்க ஒரு ஃப்ராட்லெண்ட்ல ஈடுபட்டீங்க, உங்களுக்கு எஸ்ஏஎன் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா 25% கண்டிப்பா பே பண்ணணும். அதுவும் எப்பொழுதுக்குள்ள அப்படின்னா 13 டேஸ்க்குள்ள நீங்க பே பண்ணணும். அதுவே 74A நீங்க ஒரு ஃப்ராட்லெண்ட்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா 25% கண்டிப்பா பெனால்டி பே பண்ணணும். வித்தின் 16 டேஸ்க்குள்ள பே பண்ணணும். டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்க கட்டியிருக்கணும். தென் ஃபைனலா ஆர்டர் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, நீங்க ஆப்ஷன்ல நீங்க வந்து 10% ஆர் 10,000 விச்செவர் இஸ் ஹையர் அத நீங்க கட்டி தான் ஆகணும். ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா. அதுக்கு டைம், டேஸ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதுவே 74ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா, 15% கண்டிப்பா பே பண்ணணும். வித்தின் 30 டேஸ்க்குள்ள அத பே பண்ணணும். பே பண்ணாத பட்சத்துல 100% கண்டிப்பா நீங்க பெனால்டி வந்துரும். ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம். ஸோ 74A வந்து என்ன சேஞ்சஸ் அப்டின்னா, 50% பெனால்டி பே பண்ணணும். வித்தின் 16 டேஸ்க்குள்ள பே பண்ணணும். 60 நாள தாண்டிட்டு அப்டின்னா, நீங்க 100% கண்டிப்பா பே பண்ணணும் பெனால்டி. ஸோ ஃபர்தரா நம்மளுடைய டைம் லிமிட் பார்த்துரலாம். 73க்கும் 74க்கும். இப்போ 5 அதாவது 21, 22க்கும் வந்து எல்லாத்துக்கும் மேபி எஸ்ஏஎன் குடுக்க வேண்டியது இருக்குன்னா, அவங்க எல்லாத்துக்கும் எஸ்ஏஎன் குடுத்துட்டாங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட். 13 செப்டம்பர் ஒரு 4 டேஸ் முன்னால தான் குடுத்தாங்க. ஸோ இதுக்கான ஆர்டர் வந்து 31 டிசம்பர்க்குள்ள அவங்க போட்டுருவாங்க. ஸோ நீங்க கிளாரிஃபிகேஷன் அல்லது உங்க சைட்ல இருக்கிற ஒரு அப்ஜெக்ஷன் எதுவும் நீங்க தெரியப்படுத்தணும் அப்டின்னா, உங்களுக்கு வித்தின் டிசம்பர்க்குள்ள அந்த எஸ்ஏஎன்க்கு வந்து நீங்க ரீப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? 74க்கும் உங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டுக்குள்ள தான் அவங்களுக்கு வந்து நோட்டீஸஸ் குடுப்பாங்க. ஆர்டரையும் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தரா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா எதுவும் குயரி எதுவும் இருக்கு அப்டின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா அதுக்கான ரிப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க் யூ.